வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சேனல் பிரணேஷ் மம்மி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 8 மந்த்ஸ்லேருந்து எல்லா வயசு குழந்தைங்களுக்குமான நல்லா சூப்பராக வெயிட் கெய்னிங் ஆகக்கூடிய ஒரு வெயிட் கெய்னிங் பேபி ஃபுட் ரெசிபி. இது ரொம்பவே குயிக் அண்ட் ஈஸியாகவும் செஞ்சிடலாம். குழந்தைங்களுக்கு நல்லா வெயிட்டும் போடும், டேஸ்ட்டாகவும் இருக்கும், குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த சூப்பரான ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை மாதிரி இன்னும் நிறைய மம்மிஸ்க்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரொம்பவே சூப்பரான வெயிட் கெய்னிங் பேபி ஃபுட் ரெசிபி செய்கிறதுக்கு இன்றைக்கி ஒரு மிக்ஸி ஜாரில் 2 பாதாம், 2 முந்திரி, அதுக்கப்புறம் கொஞ்சம் ட்ரை கிரேப்ஸ் நான் எடுத்திருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. நீங்கள் நட்ஸ் பவுடர் இருந்தால் கூட இந்த ரெசிபிக்கு தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நான் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போது ஸ்டவ்வில் ஒரு சாஸ் பேன் வச்சுக்கலாம். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் பார்த்தீங்க அப்படின்னா குட் கொலஸ்ட்ரால். ஸோ குழந்தைங்களுக்கு எல்லா ஃபுட்லேயுமே முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் நெய் சேர்த்து கொடுக்கலாம். இப்போ நெய் நல்லா ஹீட் ஆன உடனே இதில் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கிறேன். இந்த நெய்லேயே நல்லா வறுத்து விட்டுருங்க. ஸ்டவ்வை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நெய்யில் இந்த ரைஸ் ஃப்ளாரை நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ இது கூட பார்த்தீங்க அப்படின்னா நான் தேங்காய் பால் பார்த்தீங்க அப்படின்னா சும்மா ஒரு 10 துண்டு தேங்காய் சின்ன சின்ன துண்டுகளாக எடுத்து தண்ணி நிறைய சேர்த்து தண்ணி மாதிரி தேங்காய் பாலாக எடுத்து வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி அரிசி மாவு, ராகி மாவு, கோதுமை மாவு கூடவெல்லாம் நம்ம தேங்காய் பாலோ இல்லை பாலோ சேர்க்கும்போது அது டக்குன்னு கட்டி சேர்ந்துடும். அந்த மாதிரி சேரும்போது இந்த மாதிரி ஒரு மேஷரை வச்சு நல்லா மசிச்சு விட்டுட்டிங்க அப்படின்னா அந்த கட்டியெல்லாம் போயிடும். இது ஒரு சின்ன டிப்ஸாக கூட எடுத்துக்கலாம். இல்லைன்னா நீங்கள் பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக பாலை சேர்த்து அந்த தண்ணி அந்த கட்டி சேராமல் நல்லா கலந்தும் விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா கொதிச்சு வரட்டும். இது கூட பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு 2 துண்டு உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு நான் எடுத்து வச்சுருக்கேன். சின்ன சின்ன துண்டுகளாக தான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நல்லா மசிச்சு எடுத்துகிட்டு இந்த அரிசி அதுக்கப்புறம் தேங்காய் பால் வேக வச்சுருக்கோம் இல்லையா, அது கூட சேர்த்துக்கோங்க. ப்ளஸ் இது கூடவே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற நட்ஸையும் இது கூடவே சேர்த்து நல்லா வேக வச்சுக்கலாம். நீங்கள் நட்ஸ் இந்த மாதிரி அரைக்கிறதுக்கு பதிலாக நட்ஸ் பவுடர் கூட சேர்த்து தாராளமாக செஞ்சுக்கலாம். இது ரைஸ் பொட்டேட்டோ கீர், இது கூட கோகனட் மில்க்கும் சேர்த்து செய்யும்போது குழந்தைங்களுக்கு இன்னுமே ஹெல்த்தியாகவும் இருக்கும், நல்லா வெயிட் கெய்னிங்கும் ஆவாங்க, நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. இது இந்த மாதிரி நல்லா வெந்து வந்த உடனே ஒரு மேஷரை வச்சு அந்த உருளைக்கிழங்கு இது எல்லாத்தையும் நல்லா மசிச்சு விட்டுட்டு ஃபைனலாக இது கூட டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக நாட்டு சர்க்கரையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு இதை ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டு ஒரு மிதமான சூட்டில் நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாவோ இல்லை லன்ச் டைம்லேயோ தாராளமாக கொடுக்கலாம். குழந்தைங்க வயிறு நிறைய சாப்பிடுவாங்க. இந்த சூப்பரான ரைஸ் பொட்டேட்டோ கீர் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.